அவங்க தோண்டு போகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பல தோல்வியில் திராவிட முன்னேற்ற கழகம் ராஜீவ்காந்தி மரணத்தப்ப 1989 ஆட்சி கலைக்கப்பட்டு போத 100 ஓட்டில் தான் கலைஞர் துறைமுகத்தில் ஜெயிச்சார். அப்படி ஜீரோலேருந்து வந்தவங்க அவங்க எம்எல்ஏவோ மந்திரிகளோ அவங்களாம் தனிச்சா செயல்படுறாங்க. எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, வழி நடத்துவாங்க அவங்கள. மக்களை பிளவுபடுத்தாமல் அரசியல் பண்ணணும். மக்களை சண்டை போட விடக்கூடாது, தூண்டக்கூடாது, வன்முறைக்கு போகக்கூடாது. ஒரு ஊருக்குள்ள தமிழன் நம்ம பேசிட்டு ஒற்றுமையாக இருக்கணும். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், மோதல் இருக்கக்கூடாது. விஜய் சார் கூட 200 யூனிட் தர ஏதோ தரன் இருக்காங்க. தரது இருக்கட்டும், எந்த உற்பத்தி இருக்குதுங்கன்னு பார்க்கணும். தைவாங்கிற ஒரு நாடு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட அளவு கூட கிடையாது, சீனா பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் உள்ள கம்பெனியான்னு கொண்டு பார்த்துட்டு தான் ஐடி கம்பெனியை கலைஞர் கொண்டு வந்தது. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவையாலும் தரத்தாலும் சேலம்ல தனக்குன்னு ஒரு அடையாளம் செஞ்சிருக்க நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணியின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. விஜய் சார் ஆட்சிக்கு இன்னும் வரவே இல்லை. சிஎம்மாக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே ஹிந்தியை கொண்டு வரணுன்றதுக்காக அங்கேருந்து இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதை அவர் எப்படி ஆட்கொள்ள போகிறாரு? ஹிந்தியை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வருவாருங்களா, இல்லை என்ன பண்ணணும் இதற்காக? அவர் ஸ்டெப் இப்போ மூவிஸ்லலாம் எல்லாமே எதிர்த்து கேட்குறாரு, எல்லாத்துக்குமே போராட்டம் பண்ணுறாரு, ஒரு தலைவராக எல்லாமே பண்ணுறாரு. நிஜ வாழ்க்கையிலையுமே அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்களுக்காக போராடுவாரா சார்? அவர் சினிமாவில் பண்ண மாதிரி தான் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா அவர் ரசிகர்கள் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்பார்ப்போம். அப்படியே அவங்க எதிர்பார்ப்பு தானே அது. ரசிகர்களுடைய அவர் ரசிகர் சினிமாவில் பண்ண மாதிரியே பண்ணுவார்னு தானே எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார். இல்லையா? அதே மாதிரி ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுவார், நம்ம ஒரு ஹீரோவாகவே இருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போமே. ஓகே சார், அந்த மும்மொழி கொள்கை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு சார் நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்க? சார் எல்லாமே கற்றுக்கிறதுல தப்பு இல்லைங்க. என்ன கேட்டால் திணிக்கக்கூடாதுங்கிறதாங்க. ஓகே, நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்கவுங்க இஷ்டப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு நானே சொல்லுவேன், ஹிந்தி கற்றுங்க. பிஸ்னஸ் பண்ணால் 4 மொழி தெரிஞ்சால் நல்லது தான். நானே ஒரு பிஸ்னஸ் பண்ண சொல்லுவேன். அது நான் விரும்பி எடுத்துக்கணும். திருப்பாக இருக்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். இதை தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து அண்ணா தமிழ் கண் போல் ஆங்கிலம் கண்ணாடி போல் நான் அறிஞர் அண்ணா சொன்னார். ஹிந்தி என்றைக்குமே யாரும் வேண்டான்னு சொன்னதே கிடையாது. ஓகே சார். சரிங்களா? நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மொழி தான். இந்தியான்னு தான் நம்ம பேசுகிறோம். என்னை கேட்டால் சென்னைக்குள்ளே என்ன தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டால் சேலம் மாவட்டமே. ஓகே சார். பக்கத்தில் பாம்பே போய் எந்த ஊர்னா தமிழ்நாடுமே. ஓகே. அயல்நாட்டில் போய் இருந்தேன்னா, லண்டனா அமெரிக்காவுக்கு போயிட்டேன்னா எந்த ஊர்னா நான் இந்தியான்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இதுதான் நம்ம பண்பு இல்லையா? அதுபோல் நம்ம இந்தியை எதுக்கலை, புரிஞ்சுக்கணும். அவங்களும் நம்மளை திணிக்கக்கூடாதுங்கிறத நானும் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். விரும்பி கற்றுங்க, இன்னும் தவறு கிடையாது. சட்ட நீதியாக இதை பின்னுக்கு தள்ளி அதை முன்னுக்கு வைக்கணும்னு நினைக்க வேண்டாம் ப்ளீஸ். இது எங்கள் தாய்மொழி. ஓகே சார். இல்லை, அது எங்கள் அடையாளம். சார், நம்ம டிவிகே கட்சியில் முன் அனுபவம் இல்லாதவங்கெல்லாம் எம்எல்ஏவாக வந்திருக்காங்க. அவங்களோட ஆட்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எல்லாருமே புதுசாக வரும்போது அனுபவம் இல்லாமல் தான் வருவாங்க. ஓகே. வேறு எங்கேயாவது எம்எல்ஏக்குன்னு எதாவது படிப்பு இருக்கா போய் படிச்சுட்டு வரதுக்கு? ஓகே. அவங்க எம்எல்ஏவோ மந்திரிகளோ அவங்களாம் தனிச்சா செயல்படுறாங்கல்ல. எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஓகே, வழி நடத்துவாங்க அவங்கள. சரிங்களா? அது அரசியலுக்காக அப்படி பேசலாம். அதிகாரிங்க தான் வழி நடத்துவாங்க. ஓகே, புரியுதுங்களா? எல்லோரும் எம்ஜிஆர் சார் சினிமாலேருந்து வரலையா, கலைஞர் எழுதிட்டு இருந்தார், அவர் முதலமைச்சர். இந்த அனுபவம்லாம் ஆஃபீஸருங்க பார்த்துக்க அதுக்கான படித்தவங்க இருக்காங்க. எல்லா துறைக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போடுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வழி நடத்துவாங்க. அதுபடி அவங்க ஆட்சியை பண்ணுவாங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து வாழ்த்துவோம் புதிதாக வந்தவர்களை. இப்போ டிவிகே கட்சியில் விஜயோட அமைச்சரவையில் யார் யாரெல்லாம் இடம் பிடிப்பாங்கன்ட்டு கருத்து இருக்கா சார்? உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக இருக்காங்க. செங்கோட்டையன் சார் இருக்கார், நல்ல ஒரு அனுபவம் மிக்கவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் 2-3 பேர்லாம் வந்திருந்தாங்க. ஸ்ரீ பிரபாகர் ஒரு அனுபவம் மிக்கவர்கள் நிறையா இருக்காங்க. தெரியல வெளியில். இங்கே இருக்கிறது உண்மை தான். விஎஸ் பாப்பா முதலமைச்சர் நல்லா வரலாம். திமுக மாவட்ட செயலாளர் முதலமைச்சருக்காக ஒரு காலத்தில் பணியாற்றியவர் தான். அவங்களாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் தான். இவர் நம்ம ஆனந்த் சார் ஏற்கனவே அவர் சுயேட்சை நின்று கவுன்சிலரோ எம்எல்ஏ ஜெயிச்சார். அதை வச்சு தான் அவரை சந்தர்சகர் உள்ள அவர் இருக்கிறாரு. நம்ம 10 வருஷமாக டிஎம்கேல இருந்தார் ஆதவ அர்ஜுனா சார், அவர் இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கிறது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த நிர்மல்குமார், அருண்ராஜ், திருச்செங்கோடு தம்பி, அவங்களாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். நான்
மோகன் அந்த பத்திரிகையாளர் எலும்பு எக்மோரில் வச்சு வச்சுருக்காரு ராஜ்மோகன் தம்பி இளைஞர் அவர் இருக்கிறாரு. எனக்கு என்ன சொல்ல தெரியல, நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன இளைஞர்கள் படித்தவங்க. அவர் நம்ம பிரபு டாக்டர் அவர் இருக்கிறாரு. ஓகே. இந்த திருச்சி அம்பியில் ஓயாமலி அவர் கல்வித்துறை அமைச்சரை வீழ்த்தினார். அவர் கூட ஏற்கனவே டிஎம்கேல அவர் ஏதோ ஒரு பதவியில் இருந்தவர் தான். ஓகே சார். ஓகே. அதுலேருந்து ஒரு அவங்களாம் இப்படி நிறையா இருக்காங்க. திமுகவில் இருந்தவங்களே நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் மேன் இருக்காங்க உள்ள. ஓகே. அதுக்கு மேலே ஆஃபீஸருங்க இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. நம்ம முதலமைச்சர் சார் தோல்வி கண்டதை நினச்சி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்டாலின் சார் ரொம்ப துவண்டு இருப்பாருங்களா? நிச்சயமாக இருக்காது. முத வாக்காளர் நன்றி சொல்ல போனது அவர் தான் தமிழ்நாட்டிலேயே. ஓகே. நன்றின்னு சொல்லி போனவர் அந்த உற்சாகத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவங்க தோண்டு போகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பல தோல்வியில் திராவிட முன்னேற்ற கழகம் ராஜீவ்காந்தி மரணத்தப்போ 1989 ஆட்சி கலைக்கப்பட்ட போது 100 ஓட்டில் தான் கலைஞர் துறைமுகத்தை வச்சு வச்சார். அப்படி ஜீரோலேருந்து வந்தவங்க அவங்க. ரெண்டாவது அவர் ரஷ்ய அதிபர் ஸ்டாலினோட பேரை கொண்டவர். கலைஞர் ரஷ்ய அதிபரை வச்சு தான் அந்த ஸ்டாலினை வச்சு தான் அவருக்கு பேரே வச்சது. அவர் பேர்லேயே இருக்குது. அதே போல் நிறையா விஷயங்கள் அவர் களங்கண்டவங்க. அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி அப்படிலாம் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம்னாவே இன்றைக்கி இருக்கிற கட்சிகளை நிறையா கட்சிகள் திமுகட்டிருந்து வந்தவங்க தான். அப்படிலாம் அவர் உடனே பணியாற்ற ஆரம்பிச்சிடாரு. உடனே ட்விட்டரில் பதிவு போட்டார் இல்லையா? உடனே அடுத்து விஜய்க்கும் நாங்கள் 6 மாதத்துக்கு பண்ண மாட்டோம், இந்த திட்டங்கள்லாம் கைவிடாது. உடனே அவர் பணியை புரிய ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அறிவாலயம் போனார், தொண்டர்களை சந்தித்தார், தொகுதியில் போய் மக்களை சந்தித்தார். அந்த உற்சாகத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா? அவங்களாம் அப்படி தோண்டு பண்ணுவார். தோல்வி என்பது கலைஞரே பேசியிருக்கார். அது ஒரு வெற்றிக்கான படிக்கட்டாக பயன்படுத்துங்கன்னு திமுகவினருக்கு அந்த வழியில் அவங்க பயணிப்பாங்க. சார், நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுடைய நற்பணி மன்றம் தொடங்க போகுது. அதன் மூலியமாக ஆல்ரெடி நீங்கள் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அதன் மூலியமாக நல்ல விஷயங்கள் பண்ண போகிறீங்களா? அரசியலுக்கு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? இப்போவே சொன்னேன், நான் எப்போவே அரசியலில் தான் இருக்கிறேன்னு. சரிங்களா? நேர்மையாகவும் தர்மமாகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துறது நம்ம அரசியல். யாரையும் நம்ம கெடுத்து வாழக்கூடாது. சரியா? கொடுத்து வாழணும். இப்போ நமக்காக 4 பேர் கொடி கட்ட போனோன்னா அச்சப்படுவேன். நான் அதுக்காகவே பயப்படுறாள். யாரோ வேணேறி வராங்கன்னு வைங்க, பத்திரமா வந்துட்டு போனாங்களா, என்னை சந்திச்சுட்டு போகிறீங்க சொல்கிறதே பத்திரமா வீடு போங்கன்னு. அப்படி ஒரு பொறுப்பற்ற அரசியலில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அரசியல் தான் பண்ணுறோம். எல்லா நாளுக்கு ஒரு தலைவரை பிடிச்சி தானே வச்சுருக்கிறோம். ஒருத்தர் விஜய் சாரை பிடிக்கும், அஜய் சாரை பிடிக்கும், தளபதி ஸ்டாலினை பிடிக்கும், ஒருத்தர் திருமான் சாரை பிடிக்கும். ஆனால் என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாங்க. அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லா தலைவர்களுக்குமே என்ன பிடிக்கும். எல்லா அமைச்சர்களும் கடையை சபாநாயகர் ஐயா திறந்திருக்காங்க, நம்ம சுகாதார அமைச்சர் திறந்திருக்காங்க, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாம்பு அம்பரசன் ஐயா நம்ம கடை திறந்திருக்காங்க. அதிமுக சின்னையா அவர்கள் அதிமுக மினிஸ்டர் இருந்தாங்க. ஏகே மூர்த்தி சார் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் எம்பியாக இருக்கும்போது திறந்து அனைத்து கட்சியினரும் விடுதலை சிறுத்தை தலைவராக இருக்கட்டும் அனைத்திற்கும் பிடித்த ஒரு மனிதனாக நான் இருக்கிறதுல பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். வாவ் சார், தட்ஸ் கிரேட். நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடராக நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கீங்க. நீங்கள் அதே அரசியலுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிசிப்ளைனான ஒரு நல்லொழுக்கத்தோடு கொண்டு போவீங்கன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது. அதாவது அரசியலுக்கு வந்து தான் அதை செய்யணும் இல்லை, இருக்கிற தலைவர்களுக்கு நம்ம அன்பான கோரிக்கை வைத்து வழி நடத்தினாவே போதும், செய்வாங்க. சரிங்களா? இதுக்காக ஃபைட் பண்ணி இதுக்காக நான் எம்பி ஆகி மந்திரி ஆகி முதலமைச்சர் இதெல்லாம் விட நம்ம கருத்துக்களை மக்கள்கிட்ட நீங்கள் மீடியா இருக்குது, நம்ம பேசினா அது போய் சேரும் உங்கள் காதுக்கு. என்னை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த தமிழகம், புரியுதா? ஒரு இந்தியனா ஒரு தமிழனா மக்களை பிளவுபடுத்தாமல் அரசியல் பண்ணணும். மக்களை சண்டை போட விடக்கூடாது, தூண்டக்கூடாது, வன்முறைக்கு போகக்கூடாது. ஒரு ஊருக்குள்ளே தமிழன் நம்ம பேசிட்டு ஒற்றுமையாக இருக்கணும். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், மோதல் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஊழல் ஒழிக்கணும், மக்கள் நல்லது செய்யணும் தான் எல்லா கட்சிகளும் இருக்குது. எல்லாம் ஒற்றுமையோட பண்போட அன்போட கோரிக்கைகளை வைத்து நல்வழி நடத்தி. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் இத்தனை ஆண்டுகள் எங்கேயும் தண்ணி இல்லை, சிவகங்கையில் தண்ணி இல்லை. யுவத்தில் இருக்கிற திருச்சியிலேருந்து ஒரு கால்வாய் எடுத்து போய் அந்த ஊருக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அரசுக்கு தெரியும். எடப்பாடி சார் இருக்கும்போது எடப்பாடியில் ஒரு 100 ஏரியில் நிரப்பினார். அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி திட்டங்களை தண்ணி கொண்டு வந்தால் சிறப்பானதாக இருக்கும், நாடு பசுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம மதுவை நம்பி இருக்கிறதோட விவசாயத்தை பெருக்கி அதை ஏற்றுமதி பண்ணனா நாட்டுக்கு நல்ல வருமானம் வரும். கண்டிப்பாக எல்லாம் ஏற்றுமதியில் கவனம் செலுத்தி விவசாயத்தை பெருக்கி ஏற்றுமதி செஞ்சு நீர்வழிச்சாலை, இதுக்கு பேர் நீர்வழிச்சாலைகள். ஆமாம், தடுப்பணைகள். இப்போ பாலாறுலேருந்து போய் கல்பாக்கத்தில் தண்ணி இதாகிடுது, அந்த பக்கம் திருச்சியில் இருக்கிறது போய் முக்கொம்பில் போயிட்டு அந்தாண்ட பூம்புகாரில் கடலில் போயிடுது. தாமிரபரணி திருச்செந்தூர் எங்கேயோ போய் கடலில் விழுந்துருது. இவங்களெல்லாம் கொஞ்சம் வாய்க்கால் எடுத்து
கொண்டு போனால் செலவு பண்ணி நாடு முழுவதும் இன்ஜினியர்களை வச்சு ஓகே. நம்ம இது இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊட்டியில் உள்ள ஒரு தண்ணி அந்தாண்ட கர்நாடகாவுக்கு போயிடுது. அந்த தண்ணி நமக்கே மேட்டூருக்கே வர மாதிரி வழிவகுத்து கொடுத்தா இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் இன்னும் படித்தவங்களுக்கு நிறைய தெரியுமில்ல. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணி விவசாயத்தை பெருக்கி விவசாயத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மாநில வருமானத்தை பெருக்கி சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்தி தூய்மைப்படுத்தி ஓகே. வர வெளிநாட்டிலேருந்து அந்நிய பணத்தை முதலீடுகளை நம்ம ஈட்டு நிறைய கம்பெனிகளை வர வைப்பதற்கு தண்ணி கம்மின்னா மின்சாரமும் தண்ணியும் கொடுக்கணும். ஓகே சார். அப்போ தான் நாடு உற்பத்தியில் முன்னுக்கு போக முடியும். கண்டிப்பாக. அப்போ தான் கம்பெனிங்க வருவாங்க. அப்படி வரும்போது வேலை வாய்ப்பு உயரும். ஓகே சார். சாலை வசதிகள் நல்லா இருக்கணும். அப்போ போக்குவரத்து இருந்தால் தான் ஒரு நாடே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரம் பொருள் போய் சேருவதிலையும் அது நல்ல சாலை வசதிகள் இருந்தால் தான் நாடு பொருளாதாரத்தில் உயரும். வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்தால் மின்சார உற்பத்திக்கு என்ன தேவைன்னு நம்ம இப்போ சிந்திக்கணும். கண்டிப்பாங்க. விஜய் சார் கூட 200 யூனிட் ஏதோ தரேன் இருக்காங்க. வரது இருக்கட்டும், எங்கே உற்பத்தி இருக்குதுங்கன்னு பார்க்கணும். ஓகே. புரிதுங்களா? மின் உற்பத்தி தான் ஒரு நாட்டை வல்லரசாகும். ஜப்பானில் யாருக்குமே ஓகே. மின்சாரத்துக்கு கட்டணம் கிடையாது. கம்பெனி ஹோட்டலு மக்கள் யாருக்குமே கட்டணம் மின் கட்டணம் கிடையாது. ஜப்பானில் அணு உலைகள் அவ்வளோ நிறைகி மின்சாரம் கொடுக்குறாங்க. உலகத்திலேயே ஒளி மிகுந்த விஞ்ஞான நகரம் தென்கொரியா. தென்கொரியா. ஓகே. பயங்கரமாக போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து இந்த மாதிரி இளைஞர்களை வழி நடத்தணும். ஓகே சார். சரியா? இலவச திட்டங்கள் ஓகே தான். அறிவு சார்ந்த பிள்ளைகளை உருவாக்கணும். ஓகே. அவங்க விஞ்ஞான நீதியான பிள்ளைகளை நம்ம உருவாக்கணும். ஓகே சார். நிறைய கண்டுபிடிப்புக்கான மனிதர்களை தமிழர்கள் மாறணும். இளைஞர்களை வழி நடத்தணும். ஓகே சார். ஒரே ஒரு தைவான் கம்பெனியோடைய அந்த மவுஸை பார்த்துட்டு தான் கலைஞர் கேட்குறாராம், ஓகே. இது எங்கேயா தயாரிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஓகே. தைவாங்கிற ஒரு நாடு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட அளவு கூட கிடையாது. சீனா பக்கத்தில் இருக்குது. சீனா அதை ஆக்கிரமிப்பு பண்ண பார்க்குது தைவானை. ஓகே. அந்த ஊரில் உள்ள கம்பெனியான்னு கொண்டு பார்த்துட்டு தான் ஐடி கம்பெனியை கலைஞர் கொண்டு வந்தது ஓகே. முரசொலிமா இருக்கும்போது. அதனால தான் இவ்வளோ தொழில் புரட்சி நமக்கு. நம்ம எச்எல் நம்ம HCL. தமிழர் ஓகே. அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுங்க. அரசியல் தலைவர் நடிகளையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தொழிலதிபருடைய சாதனைகள் ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ் பிள்ளைங்க கண்டுபிடிப்பில் விஞ்ஞான நீதியை வளர்ந்து உலக சாதனை படைக்கிறோன்னு நம்ம சுந்தர் பிச்சைலாம் இருக்காங்கல்ல. இன்னொரு தமிழர் ஒருத்தர் போயிருக்காரு. பிள்ளைகளை அந்த வழி நடத்தணும். அரசியல் இருக்கிறவங்க அறிவு சார்ந்த பிள்ளைங்களை மக்களோட கஷ்டம் இருந்து தன் பிள்ளைங்கள வாரிசுங்களை ஓகே சார். இருந்தால் இந்த நாடு நீர்வழிச்சாலை குப்பத்தமிழை விவசாயத்தை பெருக்கி ஏற்றுமதி பண்ணி சுற்றுலாத்தலத்தை பெருக்கி வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வர வைத்து வேலைவாய்ப்பை பெருக்கி அந்நிய முதலீட்டை ஈற்றமாக நம்ம நாடு நல்ல முன்னேற்றம் அடையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம RR தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.